வெண்பா லவ் டான்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் செல்லக்குட்டீஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ தான். அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாங்கிற ஒரு வீடியோ தான் இது. ஒன்றும் இல்லை, நம்ம எப்போதுமே சாமி ரூமில் பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு அட்ராக்ஷன் பண்ணுறது நமக்கு காமாட்சி விளக்கு தான். நம்ம எப்படி விளக்கு வச்சுருக்கோம், விளக்குக்கு எப்படி பொட்டு வச்சுருக்கோம், நம்மளுடைய கண்ணு போகிறதே விளக்கில் தான் போகும். அந்த விளக்கை நம்ம எப்படி சாமி ரூமில் வைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இது. சில பேருக்கு அந்த வீடியோவை பற்றி தெரிஞ்சிருக்கும், எப்படி வைக்கிறதுன்னு. சில பேர் தெரியாதவங்களுக்காக நான் இதை ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு வெண்பா லவ் டான்ஸ் சேனல். ஃபஸ்ட்டு விளக்குக்கு பொட்டு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் ரெடி பண்ணுறேன். இதை நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு மஞ்சள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சந்தனம், பச்சை கற்பூரம், ஜவ்வாது, ரோஸ் வாட்ரு, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். பொட்டு வைக்கிற கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் குங்குமம் எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம காமாட்சி விளக்கு எப்போதுமே தரையில் வைக்கக்கூடாது. நம்ம ஒரு பிளேட் வச்சு தான் அது மேலே தான் காமாட்சி விளக்கு வைக்கணும். அதுக்கு அந்த பிளேட்டை ஃபஸ்ட்டு எடுத்து அந்த பிளேட்டில் நம்ம எப்போதுமே ஒற்றைப்படையில் பொட்டு வைக்கணும். பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் குங்குமம் வச்சிடணும். பொட்டு குங்குமம் வைக்கும் போது நமக்கு அதை பார்க்கவே ஒரு அழகு இருக்கும். நம்ம விளக்கு வெறுமனே வச்சோம்னா பார்க்க அந்த விளக்குக்கு அழகே தெரியாது. ஆனால் அதுவே மஞ்சள் குங்குமம் வச்ச பிறகு அந்த விளக்கை பார்த்தோம்னா ஒரு அழகு வரும். ஃபஸ்ட்டு மஞ்சள் வச்சாச்சு, அதுக்கப்புறம் குங்குமம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் காமாட்சி விளக்குக்கு பொட்டு வைக்கிறதுக்கு எடுத்து வச்சிட்டேன். பொட்டு வைக்கும் போது எப்போதுமே கீழேந்து தான் மேலே வைக்க ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு கீழேந்து ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு மஞ்சள் வச்சுட்டேன், அதுக்கப்புறம் குங்குமம் வச்சுட்டேன். காமாட்சி விளக்கை பொறுத்த வரையும் நமக்கு ஒரு ஒரு அம்மன் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருப்பாங்களோ அது மாதிரி தான் நமக்கு பூஜை ரூமில் ஒரு அட்ராக்ஷன் கொடுக்குறது விளக்கு. அந்த விளக்கை நம்ம அழகாக சுத்தமாக அழகாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம கடவுள் நம்மக்கிட்ட மகாலட்சுமியே கூட இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கீழேருந்து பொட்டு வச்சுட்டு வந்த பிறகு மேலே அம்மன் முகம் தெரியும், அவங்களுக்கும் பொட்டு வச்சிடணும். அதுக்கப்புறம் நமக்கு எப்படி டெக்கரேட் பண்ணணுமோ அதுபடி நம்ம வச்சுக்கலாம். நான் மஞ்சள் அந்த 2 பக்கமும் விளிம்பில் நான் பூசி விடுவேன். அதை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் பொட்டு வச்ச பிறகு காமாட்சி விளக்கை பார்க்குறதுக்கு. எனக்கு என்னுடைய பூஜை ரூமில் பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம வச்சுருக்க விளக்கு, பூஜை ரூம் எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுருக்கோமோ அதெல்லாம் பார்க்கும் போதே நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும், பாசிட்டிவ் வைப் இருக்கும். நம்ம எல்லாமே இப்போ நான் கிச்சன் பக்கத்தில் தான் பூஜை ரூம் வச்சுருக்கேன். போகும்போது வரும்போது சாமி ரூமை பார்த்தாலே நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு ப்ளசண்டபுளாக இருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் போது நமக்கு அந்த இடத்த பார்த்துட்டே இருக்கணும்னு ஒரு ஃபீல் வரும்ல, அந்த மாதிரி தான். நான் அடிக்கடி போகும்போது வரும்போதெல்லாம் சாமி ரூமை பார்த்துட்டு நானே ரசிப்பேன். அழகாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த விஷயத்தில் ஒரு அட்ராக்ஷன் வரும். எனக்கு பூஜை ரூம் நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணுறதுல ஒரு ஆர்வம் இருக்குது. ஸோ எப்போதுமே இப்படி வைக்கலாமா, இந்த மாதிரி மாற்றி வச்சா இது நல்லா இருக்குமா, அப்படி வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் மாற்றி மாற்றி வச்சு நான் பூஜை ரூமை ரெடி பண்ணி பார்ப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் நான் பூஜை ரூமில் நிறைய விஷயங்கள் மாற்றணும். அதை நான் ஒவ்வொன்றா ஒவ்வொரு மாதமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வாங்கி மாற்றலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இப்போ இந்த இது மாற்றணும் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விஷயங்கள் வாங்கி மாற்றலாங்கிற ஐடியாவில் தான் நான் இருக்கேன். இப்போதைக்கு நான் சிம்பிளாக என்னால் என்ன முடியுமோ, என் பூஜை ரூமை எந்த அளவுக்கு அழகாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுருக்கேன். பூஜை ரூம் ஃபஸ்ட்டு விளக்கு வச்ச பிறகு எப்போதுமே எல்லோரும் ஃப்ரண்ட்டில் மட்டும் பொட்டு வைப்பாங்க. ஆனால் அது கூடாது, பின்பக்கமும் பொட்டு வைக்கணும். எப்போதுமே காமாட்சி விளக்கு வைக்கும் போது எல்லாருமே முன்பக்கம் மட்டும் வச்சுட்டு பின்பக்கம் வைக்க மறந்துடுவாங்க. பின்பக்கமும் அம்மன் இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கும் நீங்கள் பொட்டு வைக்கணும். பின்பக்கம் பொட்டு வைக்க மறந்துடாதீங்க. எப்போதுமே பின்பக்கமும் பொட்டு வைங்க.
சாமிக்கு வந்து பொட்டு வச்ச பிறகு அடுத்து நம்ம பண்ண வேண்டிய ஒரு வேலை என்னென்னா, பிளேட் வந்து நான் வெறுமனே வந்து வைக்கக்கூடாது. அதில் வந்து பச்சரிசி வந்து வச்சு அது மேலே வந்து காமாட்சி விளக்கு வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பிளேட்டில் வந்து பொட்டெல்லாம் ரெடி பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் பச்சரிசி வந்து தட்டில் பரப்பிக்கணும். பரப்பிட்டு நான் வந்து மஞ்சள் கலந்து அந்த பச்சரிசியில் கலந்து பச்சரிசியை வந்து தட்டில் வைப்பேன். ஃபஸ்ட்டு வச்சிட்ட பிறகு அதில் நடுவில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு பொட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறம் காமாட்சி விளக்கில் எப்போதுமே வந்து விளக்குக்கு அடியில் வந்து 5 ருபீஸ் காயின் வந்து வைப்பாங்க. அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு. அதே மாதிரி நான் வந்து 5 ருபீ காயின் வச்சுட்டு அந்த காயினுக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் வைப்பேன். இதை வந்து ஒவ்வொரு தடவை நம்ம மாற்றணுமானா மாதம் இப்போ நம்ம வாரம் நம்ம வந்து விளக்கு வந்து விளக்குறோம் அப்படின்னா அந்த காயினை வந்து நல்லா கழுவிட்டு திரும்ப நம்ம அதே காயினுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா சம்டைம்ஸ் வந்து காக்காவுக்கு போட்டுருவேன். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து மாக்கோலம் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கால் மிதி படாத இடத்துல வந்து நம்ம போட்டுடலாம். எப்போதுமே அதை வந்து நம்ம வந்து வெளியில் வந்து கால் மிதி படுற இடத்துல அந்த மாதிரிலாம் தூக்கி போடக்கூடாது. நார்மலாகவே நம்ம பூஜை பொருள் யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து நம்ம அந்த மாதிரி தான் டிஸ்போஸ் பண்ணுவோம். பூவையும் அப்படி தான் நம்ம வந்து தனியாக வந்து அது கால் மிதி படாத இடத்துல நம்ம போடணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எப்போதுமே விளக்கு ஏற்றும் போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, விளக்கில் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் தான் திரி போடணும். எண்ணெய் ஊற்றின பிறகு திரி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பூ வைக்கணும். நமக்கு வந்து எப்போதுமே ஒரு அழகு என்னென்னா, விளக்குக்கு வந்து பூ வச்சா ஒரு தனி அழகு வரும். அந்த அழகு வந்து நம்ம பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு வந்து நம்மளால் நம்மக்கிட்ட இருக்கிற பூ வச்சு நம்ம வந்து விளக்குக்கு நம்ம அலங்காரம் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் விளக்கேற்றி காட்டியிருக்கேன். நான் வந்து என்கிட்ட இருக்க காமாட்சி விளக்குக்கெல்லாம் எப்படிலாம் பொட்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் வீடியோவில் காட்டியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் பெரிய 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 தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங் மீ. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் வந்து மேலும் வந்து நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். ஏன்னா நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து எனக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அப்போ தான் என்னால் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய் மை டியர் செல்ல குட்டீஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thanks for watching.